வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க புதனை ஆட்சிநாதனாக கொண்டவங்களா இருப்பாங்க. கல்வியில் தேர்ச்சியும் கணிதத்தில் வன்மையும் பேச்சில் சாமர்த்தியமும் நிறைஞ்சிருக்கும். சிரித்த முகத்தோட பேசினாலும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரு சிந்தனையோடு தான் இருப்பீங்க. தெய்வீக குணமும் தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஆச்சார அனுஷ்டங்களில் நம்பிக்கையும் கீர்த்தியும் பெற்றிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அதே மாதிரி கலைத்துறையில ஆர்வமும் திறமையும் பெற்றிருக்கக்கூடியவங்களாகவும் நீங்க இருப்பீங்க. செல்வத்தோடையும் செல்வாக்கோடனும் திறமையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து சிறப்படையும் நினைச்சீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயாரை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் இது எல்லா விஷயமே இந்த மாசத்துல எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமா, அதாவது ஜோதிட ரீதியாக நாம அணுகிறது மூலமா அந்த விஷயங்களை நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுல சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்திடை செய்கிறது, பணவரவு உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அதே மாதிரி ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நிலவக்கூடிய கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம், 10வது தொழில் ஸ்தானத்திலையும் 9வது வீடான பாகிஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த அமைப்பு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம்னு எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வீடு, வேலை, அலுவலகம்னு நீங்கள் விரும்பின மாற்றம் எல்லாமே இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கைகூடக்கூடிய வகையில் தான் இருக்குது. கடந்த சில வாரமாய் வக்கரமாக இருந்த புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மிதுன ராசிக்கு குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறாங்க. உடல் நலத்துல மேம்பாடு, உடலும் மனமும் உற்சாகம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்து கூட பதற்றமா இருந்துட்டு அந்த நீங்க இனி இந்த நிலைமை மாறி தன்னம்பிக்கை அதிகரிச்சு வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமா இந்த மாசத்துல அமைய போகுது. அலுவலக வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட உதவி இருக்கும். அதே மாதிரி இடமாற்றம், கூடுதலான சலுகை இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களால எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதத்துல 22ஆம் தேதிக்கு பின்னாடி தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. வாடகை கட்டத்தில் இருக்கிறவங்க கூட சொந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த மாசத்துல அமையும். அரசு வழியில மிகப்பெரிய ஆதாயம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தடைப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா காரியமே ஒவ்வொன்றா நிகழ தொடங்க போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தோட முதல் 10 நாட்கள் குடும்பம், உறவினர் சார்ந்த விஷயம் ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டு வந்திருக்கும். பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட தகராறு, வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து நீங்க பொறுமை காத்துட்டு வருது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வீடு மனம் வாங்குறது, வீடு விற்கிறது, வீடு கட்டுறது, நிலம் விற்பனை இந்த மாதிரி அனைத்து விஷயமே, சொத்து விஷயம் எல்லாமே சித்திரை மாதம், அதாவது இந்த மாதங்கள்ல மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பூர்வீக சொத்து விஷயமா எந்த ஒரு அவசர முடிவும் நீங்க எடுக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மிதுன ராசிக்கு 2024 குரு பயிற்சிக்கு பின்னாடி வெறிய குருவா 12வது வீட்டில் பயிற்சி ஆகிறது செலவுகளை அதிகரிச்சு கொஞ்சம் தூக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனா குரு பயிற்சியால உடல் நலத்துல இருந்து வந்த பாதிப்பு எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நீங்கும். அலுவலக வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரங்க நீங்க தொடர்ந்து பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்வை வளமானதா மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதம் உடையவங்களுக்கு வீரியகாரகன் செவ்வாய், புத்திரகாரகன் புதன் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சாதுரியமா நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுடைய இயல்பிலேயே அமைஞ்சிருக்குது. பிறக்க போகிற இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் பல தடைகள் பட்டு கொண்டிருந்த நீங்கள் இனி அதை எல்லாமே விலகி உங்கள் வாழ்வு வளமாக்கி கொள்ள முடியும். அதை நீங்கள் உபயோகப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கூடவே ஆற்றக்காரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால இது வரைக்கும் பல தடைகளை ஏற்பட்டு கொண்டிருந்த எல்லா முயற்சி எல்லாமே இப்போ லாபமாக மாறப்போகுது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கூட கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்க
வாங்கணும்னு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரே சீரா இருக்கக்கூடிய காலகட்டம். பணம் பல வழிகளும் வரப்போகுது. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. அதே மாதிரி அரசியல்வாதிகளோட செல்வாக்கும் அதிகரிக்க போகுது. பணியாளர்கள், சின்ன தொழில் செஞ்சுட்டு வரவங்க, இவங்களுடைய நிலைமை எல்லாமே உயரும். குரு பகவான் மே 1 இருந்து விரயஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால செலவுகளுக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். சனி பாக்கியஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால உங்க விருப்பங்களை கூடவே நிறைவேற்றி தருவார். கூடவே தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது. உடல்நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு விலகும். குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலைமை தான் உண்டாக போகுது. ஒரு சில பேருக்கு புதிய சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளோட மேல்கல்வி முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு அமையும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசமா அமையும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய காலமாகும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க. வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலமாகும். மாணவர்களா இருக்கிறவங்க மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாகும். உங்களுடைய எதிர்பார்ப்பு மொத்தத்துல நிறைவேறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாசத்துல உங்க வாழ்வு வளமாகணும்னு நினைச்சீங்கன்னா பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன், யோக போகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு, இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு நினைச்சதக்கூடிய சக்தி இயல்பாவே இருக்குது. தேவையானதை சாதிச்சு கொள்ளக்கூடிய திறமை படிச்சவங்களுக்கு பிறக்க போகிற இந்த மாசம் யோகமான மாதமா தான் இருக்குது. குரு பகவான் மாசத்தோட முன்பகுதியிலேயே உங்க விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவரா வராரு. செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பல தடைகளை அகற்றி தருவாங்க. பூர்வீக சொத்துல இருந்திருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம். மாசம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சந்திரிக்கிறதால இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்து நீங்க அந்த நெருக்கடியிலிருந்து விலக ஆரம்பிக்க போறீங்க. சட்ட பிரச்சனை கூட சாதகமா மாறும். வம்பு வழக்கு இருந்தா கூட அதுல இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு போறக்கூடிய வாய்ப்பு, அந்த மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். அது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க தொடங்கலாம். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஆதாயமான மாதமா தான் இருக்குது. கும்பராசியில சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் உங்க குறைகளை எல்லாமே தீர்த்து தருவார். தைரியமா செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. அனைத்திலுமே லாபமான நிலைமை தான் ஏற்படுது. குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி விலகும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் முன்னேற்றமான மாதமா தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா அந்த விருப்பம் நிறைவேறும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும். ஒரு சிலருக்கு புதுசா வேலை அமையும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாப நிலை ஏற்படும். கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதுசான ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளோட விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் கூடவே வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மாணவர்களா இருக்கிறவங்க வெளிநாட்டு கனவு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்த்தி ஆகும். அதே மாதிரி நீங்க துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள முடியும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் உடையவங்களுக்கு ஞான அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய குரு, புத்திரகாரகன் புதன், இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல், விரும்பியதை அடையக்கூடிய சக்தி இயல்பாவே ஆண்டவன் படைச்சிருக்கிறான். பிறக்க போகிற இந்த மாசம் உங்க வாழ்வுல சிறப்பான மாதமா தான் இருக்குது. உங்களுடைய 3வது அதிபதி உங்க வாழ்வுல சிறப்பான மாதத்தை மாத்தி தருவார். அதே மாதிரி சூரியன் லாபஸ்தானத்துல சந்திரிக்கிறதால உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இனி இல்லாம போகும். கூடவே உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு இருந்த நெருக்கடி விலகும். பட்டம், பதவி, பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய எண்ணம் பூர்த்தி ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி, பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும். மாதம் முழுசுமே தொழில்காரகன் பாகிஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி கிடைக்கும். உடலில் இருந்துட்டு வந்து சங்கடம் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கூட உங்களை விட்டு விலகுவாங்க. குரு பகவான் மாதத்தோட முன்பகுதியில் யோகத்தை வழங்கினா கூட பின்பகுதியில் கொஞ்சம் செலவுகளை வைப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. சேமிக்கிற பழக்கத்தை ஊக்குவிங்க. புதிய வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது இது எல்லாமே இந்த மாசத்துல அமையும். பிள்ளைகளோட கல்வியா இருந்தாலும் சரி, புதுசா வீடு கட்டத்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய வகையில தான் இந்த மாசம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான நவீனமான பொருளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்திருந்த பிரச்சனை கூட விலகும். ஒரு சில பேருக்கு புதுசான பொறுப்பு, விரும்பின இடமாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல அமையக்கூடிய காலகட்டம். விவசாயிகளா இருக்கிறவங்களுடைய விளைச்சல் அமோகமா இருக்கும். திறமையா செயல்பட்டீங்கன்னா லாபம் உங்களால அடைய முடியும். பணியாளர்களோட நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் உயர்வு தரக்கூடிய வகையில தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்களை இந்த மாசத்துல உங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே மாதிரி குரு பகவானுக்கும் முல்லைப்பூ சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இந்த மாசத்துல போக்கிக்க முடியும்.
இயல்பிலேயே சிந்தனை பிரியர்களாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்கள் உங்கள் சிந்தனைகளை செயலாற்றக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நீங்கள் சுலபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. சிந்தனை செய்கிற பழக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்க்கமான முடிவுகளும் ஆலோசனைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி எந்த வேலையுமே இது வரைக்கும் அறகுறையாக விட்டுட்டு வந்திருப்பீங்க. இனி இது எல்லாமே தொடர்ந்து நடைபெறக்கூடிய வகையிலும் ஆதாயத்தை பெறக்கூடிய வகையிலுமே ஏற்பட போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.